இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை தூய திருஹிருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. தல வெள்ளிக்கிழமை தூய இருதய ஆண்டவரின் அன்பையும் அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெறக்கூடிய நாள். இன்றைய நாள் நமக்கு வலியுறுத்துவது நம்முடைய இதயம் தூய இருதய ஆண்டவரின் இதயத்தை போல அன்பு மிக்கதாக, இரக்கம் மிக்கதாக, பரிவு மிக்கதாக, மற்றவர்கள் மீது அக்கறை உடையதாக, மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாள் நமக்கு ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். ஒரு முறை பெங்களூரில் ஒருவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அந்த இதயம் புதியதாக மாற்ற வேண்டும். அந்த இதயம் சென்னையிலிருந்து வர வேண்டும். உடனே அந்த சென்னையிலிருந்து வருவதற்கு டிராஃபிக் எல்லாம் சரி செய்கின்றார்கள். மிக வேகமாக ஆம்புலன்ஸிலே கொண்டு வந்து பொருத்த வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே தக்க நேரத்திலே வந்து அந்த மனிதனுக்கு இதயம் பொருத்தப்பட்டு அந்த மனிதன் பிழைத்துக் கொள்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் எந்த அளவுக்கு இதயம் முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்கின்றோம். ஒரு கண் இல்லைன்னா இன்னொரு கண்ணை வச்சு பழச்சிக்கலாம். ஒரு கை இல்லைன்னா ஒரு கையை வச்சு பழச்சிக்கலாம். ஒரு கால் இல்லைன்னா இன்னொரு காலை வச்சு பழச்சிக்கலாம். ஏன் ஒரு கிட்னி இல்லைன்னா கூட இன்னொரு கிட்னியை வச்சு பழச்சிக்கலாம். ஆனால் இதயம் நின்று போனால் எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த இதயத்தை நாம் எப்படி வைத்திருக்கின்றோம்? ஆண்டவருடைய இதயத்தை போல ஒரு பரிசுத்த, ஒரு நல்ல எண்ணமிக்க ஒரு இதயமாக வைத்திருக்கின்றோமா? புனித சின்னப்பர் அழகாக சொல்கின்றார். முதல் கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அழகாக அன்பை பற்றி சொல்கின்றார். இயேசுவின் இதயம் எப்படிப்பட்டது, நம்முடைய இதயம் எப்படிப்பட்டது என்பதை அவர் சொல்கின்றார். இயேசுவின் இதயம் அன்பு பொறுமையுள்ளதாக இருக்கின்றது. அன்பு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு பொறாமைப்படாது. அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது. அன்பு இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது. அன்பு தன்னலம் நாடாது. அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது. அன்பு தீங்கு நினைக்காது. அன்பு மற்றவர்களுடைய தீவினையிலே மகிழ்வுறாது. அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும் என்று 1 கொரிந்தியர் 13:4 வாசித்தோம் என்றால் அழகாக சொல்லப்படுகின்றது. நம்முடைய மனித இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? சில சமயங்களிலே நன்மை செய்ய நாம் பயப்படுகின்றோம். பயப்படுகிறோம் என்பதை விட நாம் நன்மை செய்தால் அவன் பெரிய அளவுக்கு வளர்ந்து விடுவானோ என்று நினைச்சு நாம் வைத்தறிச்சல் படுகின்றோம். மற்றவர்களை பற்றி பொறாமைப்படுகின்றோம். இன்னும் சில சமயங்களிலே தற்புகழ்ச்சி கொள்கின்றோம். நான் தான் செய்தேன், நான் தான் சாதித்தேன், என்னால் தான் குடும்பம் இப்படி இருக்கின்றது என்று நம்மையே பெருமையாக பேசிக்கின்றோம். இன்னும் சில சமயங்களில் இருமாப்பு அடைகின்றோம். ஆணவத்தினால் நாமும் அழிந்து விடுகின்றோம், குடும்பத்தையும் அழித்து விடுகின்றோம். இன்னும் சில சமயங்களில் தன்னலம், நான் நல்லா இருந்தா போதும், அடுத்தவன் எப்படியோ போகட்டும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், மற்றவன் குடும்பம் நாசமா போகட்டும் என்று சுயநலம் மிக்கவராக, தன்னலம் மிக்கவராக இருக்கின்றோம். இன்னுமாக அன்பு எரிச்சலுக்கு இடம் கூடாது என்று சொல்லப்படுகின்றது. எரிச்சல் அடைகின்றோம். பிள்ளைகள் மீது எரிச்சல், கணவன் மீது எரிச்சல், மனைவி மீது எரிச்சல், இவ்வாறாக எரிச்சல் படைகின்றோம். ஆனால் உண்மையான அன்பு இருக்கின்றவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வார்கள். அன்பு இருக்கின்றவர்கள் அவர்கள் எல்லா பண்புகளையும் கொண்டிருப்பார்கள். அவர்கள் குடும்பத்தை அரவணைத்து வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த இயேசுவின் இந்த திருஹிருதய இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கின்ற நாம் அப்படிப்பட்ட தூய இதயம் படைத்தவர்களாக வாழ வேண்டும். இயேசுவின் இதயமாக மாற வேண்டும் என்றால் அது ஒரே நாளில் சும்மா 1 மணி நேரத்தில் நடப்பதல்ல. ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் பூசைக்கு போயிட்டு வந்தால் போதும், நான் இயேசுவின் இதயத்தை போல மாறிடுவேன், அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இதயமாக மாற வேண்டும். 3 வேளை எப்படி நாம் உணவு உண்ண வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை போல 3 வேளையும் நாம் ஜெபிக்க வேண்டும். நான் சமைக்கின்ற பொழுது ஜெபிக்க வேண்டும். நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது ஜெபிக்க வேண்டும். அல்லது பயணம் செய்கின்ற பொழுது ஜெபிக்க வேண்டும். ஜெபமாலை சொல்ல வேண்டும். அல்லது குடும்ப ஜெபம் ஒவ்வொரு நாளும் நான் ஒதுக்கி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் நம்மையே ஆன்மீக பயிற்சிகளை தவறாமல் நாம் செய்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக இயேசுவின் இதயமாக மாறும். எத்தனை பேர் நம்முடைய உடம்பை காத்துக்கிறதுக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எத்தனை பேர் ரோட்டில் பல மைல்கள் நடக்கின்றார்கள். ஏனென்றால் உடம்பை
பத்திரமா வச்சுக்கணும், எந்த நோய் நொடி இல்லாமல் வச்சுக்கணும். நல்லது தான். உடம்பை நாம் பத்திரமாக நொடி இல்லாமல் வச்சுக்கிற நாம் நம்முடைய ஆன்மாவையும் பத்திரமாக வச்சுக்கணும். ஆன்மாவையும் தூய்மையாக வச்சுக்கணும். நம்முடைய இதயத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும். அதைத்தான் ஆண்டவர் அழைக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். உங்களுடைய சுமைகள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஏன்ட்ட ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்றார். அதைத்தான் 1 பேதுரு 5:7 வாசிக்கின்றோம். உங்களுடைய கவலையெல்லாம் என்னிடத்திலே வைத்து விடுங்கள், ஏனென்றால் உங்கள் மீது எனக்கு அக்கறை உண்டு என்று சொல்கின்றார். இந்த உலகத்துல நம் மீது அக்கறையுள்ள இறைவன் ஒருத்தர் இருக்கின்றார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். மற்ற மனிதர்கள் எல்லாம் நம்மை விடலாம், நம்முடைய உறவினர்கள் கைவிடலாம், நம்முடைய சொந்த பந்தங்கள் கைவிடலாம், நம்மளுடைய பெற்றோர்கள் கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார். நம்மை தாங்குகின்றார். நம்முடைய சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்கின்றார். நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நிறைவையும் நிம்மதியும் கொண்டு வருகின்றார். அத்தகைய இந்த உயிருள்ள இறைவனை ஒவ்வொரு நாளும் நாடுவோம். சிறப்பாக இன்றைய நாளிலே தலவெள்ளிக்கிழமை கோவிலுக்கு சென்று நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திருப்பள்ளியை கண்டு நாம் அந்த இறைவனை முழுமையாக நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவின் இதயத்தை போல நம்முடைய இதயமும் மாற இன்றைய நாளிலே ஜெபிப்போம். தூய இருதய ஆண்டவரின் அருளும் ஆசீரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைக்கப்பட்டு எல்லா நலன்களாலும் பலன்களாலும் நீங்கள் வாழ்வீராக. ஆமென்.